குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். நிஃப்டி ஃப்ரைடே 154 பாயிண்ட் நெகட்டிவா 24,013 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் 40 பாயிண்ட் பாசிட்டிவா 24,130 அப்படிங்கிற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் அப்புக்கான வாய்ப்பு இருக்கு. நிஃப்டியில நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,200 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. பிரைஸ் அதை தாண்டும் பட்சத்தில் 24,333 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,900 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கும் இருக்குது. ப்ரைஸ் அதை உடைக்கும் பட்சத்தில் 23,800 அப்படிங்கிறது அடுத்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி 278 பாயிண்ட் நெகட்டிவாக 57,685 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 58,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கு. பிரைஸ் அதை தாண்டும் பட்சத்தில் 58,400 58,950 அப்படிங்கிற பிரைஸ் வரைக்கும் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57,400 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. பிரைஸ் அதையும் உடைக்கும் பட்சத்தில் 56,787 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்குது. அடுத்ததா க்ரூட் ஆயில் பார்த்துருவோம். க்ரூட் ஆயில் ஃப்ரைடே 40 பாயிண்ட் பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. 7,262 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு க்ரூட் ஆயிலோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 7,582 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அந்த இடத்துல ஒரு பியரிஷ் ஆர்டர் பிளாக்கும் இருக்குது. ஸோ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 6,999 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டா இருக்கு. அதை உடைக்கும் பட்சத்தில் 6,798 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்குது. ஃப்ரைடே FIS 4,859 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. DAS 1,159 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. FIS பை பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைனா இருக்கு. ஸோ தொடர்ந்து அவங்க நம்ம இந்தியன் மார்க்கெட்ல பை பண்ணுவாங்களா, அவங்க என்ன பொசிஷன்ல இருக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.